Hi, welcome you all, my dear students, viewers and subscriber. This is KM. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு டிசம்பர் 22. ஸோ யாருடைய பிறந்த நாள்? இந்திய கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜன் அவர்களுடைய பிறந்த நாள் இல்லையா? ஆமாம். 2012ஆம் ஆண்டு முதல் நம்முடைய இந்திய அரசாங்கம் ராமானுஜன் அவர்களுடைய பிறந்த தினத்தை இந்திய தேசிய கணித தினமாக கொண்டாடி வருகிறது. நாம் அனைவரும் இந்த நன்னாளே ராமானுஜன் அவர்களை பற்றிய வாழ்க்கை வரலாறு, அவருடைய கண்டுபிடிப்புகள், அவருடைய விடாமுயற்சி, எண்களின் அன்பர், த மேன் ஹூ நியூ இன்ஃபினிட்டி என்பதை பற்றியெல்லாம், ராமானுஜத்தை பற்றியெல்லாம் குழந்தைகள் அனைவரும் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறீர்கள். இந்த நாளில் உங்களுக்கு சில தகவல்களை பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். அதில் முதலாவதாக பார்த்திங்கன்னா, 1918ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ராமானுஜன் அவர்கள் உடம்பு சரியில்லாமல் லண்டனுக்கு அருகே இருக்கின்ற புட்னி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. அப்போ ரொம்ப முடியாமல் அவர் படுத்து படுக்கையாக இருக்கார். அப்படி இருந்தாலும் தன்னுடைய கணித ஆராய்ச்சிகளை தொடர்ந்து கொண்டு தான் இருந்து கொண்டிருக்கிறார். சரி, அவரை பார்ப்பதற்காக பேராசிரியர் ஜிஹெச் ஹார்டி அவர்கள் வராங்க. அவர் ஒரு டாக்ஸியில் வராரு. இப்போ ராமானுஜன் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாரு, அவர் ரொம்ப சோர்வாக இருப்பார். அவரை உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கில் அவர் நினச்சிட்டே வராரு. அப்போ அந்த இடம் ஹாஸ்பிட்டல் வந்துடுச்சு. ஸோ அந்த டாக்ஸி விட்டு இறங்கி அந்த டாக்ஸிக்கு வாடகை கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும் பொழுது அந்த டாக்ஸி நம்பரை கவனிக்கிறாரு. அது 1729 அப்படின்ற நம்பர் இருக்குது. ஸோ அப்படியே ஹாஸ்பிட்டல் உள்ளே போகிறாரு. ராமானுஜனை நலம் விசாரிக்கிறாரு. 2 பேருக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ ரொம்ப டல்லாக தான் ராமானுஜன் அவர்கள் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. ஹார்டி ராமானுஜன்கிட்ட சொல்கிறாரு, நான் டாக்ஸி நம்பர் ஒரு டல் நம்பர் அப்படின்னு சொன்ன உடனே அவரால் ராமானுஜன் அவர் ஏற்றுக்க முடியல. உடனே துள்ளி குதித்து எழுறாரு. என்னடா அது, ஹார்டி ஒரு நம்பரை டல்னு சொல்கிறாரு அப்படின்றதெல்லாம் கேட்குறாரு. எழுந்துட்டு, ஹார்டி நீங்கள் டாக்ஸி நம்பர் என்ன சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்ன சொல்லுங்கள் என்ன அப்படின்ட்டு கேட்குறாரு. ஏன்னா அவர் சொல்கிறாரு 1729 அப்படின்றது சொல்கிறாரு. அப்படி சொன்ன உடனே சொல்கிறார், நோ, ஹி ரிப்ளைட் நோ, நோ ஹார்டி, இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் நம்பர், இட் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் எக்ஸ்பிரஸ்டு சம் ஆஃப் 2 cubes இன் 2 different ways அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ அந்த அளவுக்கு உடல்நிலை சரியில்லாது இருந்த பொழுதிலும் அந்த நம்பரை சொன்ன உடனே அதை பற்றிய பண்புகளை சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு திறந்த ஜீனியஸ். இப்படி பல லட்சக்கணக்கான எண்களினுடைய பண்புகளை அவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஸோ அப்போது அந்த நம்பர் பார்த்திங்கன்னா அதை பற்றி கேரக்டர் அவர் சொன்னதால், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துட்டு, அதாவது 2 கன எண்களின் கூடுதலாக 2 வேறு வழிகளில் எழுதக்கூடிய மீச்சிறு எண் அப்படின்னு சொல்கிறார். அதாவது 1729 அப்படின்றது 10 cube + 9 cube. 10 cubeனா 1000, 9 cubeனா 729. ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண சொன்னால் 1729 வரும். அதே போன்று நமக்கு 12 cube + 1 cube. 12 cubeனா 1728 + 1 cube சொன்னால் 1. ஸோ 1728 + 1 1729. ஸோ இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அவர் சொல்லியிருக்கிறதால இந்த நம்பருக்கு டாக்ஸிகேப் நம்பர், ஆல்சோ நோன் ஆஸ் ஹார்டி ராமானுஜன் நம்பர் என்றும் இந்த நம்பர் அழைக்கப்படுகிறது. ஸோ இப்போ இந்த நம்பரை பற்றி ஏன் சொல்கிறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி, எப்படியாவது ராமானுஜன் ஹார்டி நம்பரை நம்ம நம்முடைய வெஹிக்கிளுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கனவு கண்டேன், ஆசைப்பட்டேன். ஸோ என்னுடைய பிள்ளைகளிடம் சொல்லியிருந்தேன். ஸோ அவர்கள் ஒரு பைக் வாங்கினாங்க. அந்த பைக்கில் 1729 என்ற நம்பர் வெயிட் பண்ணி அந்த நம்பர் வந்த பிறகு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க. ஸோ அந்த 1729 என்ற நம்பரில் நம்ம வீட்டில் ஒரு வெஹிக்கிள் இருக்கிறது, ராமானுஜன் ஹார்டி நம்பரில் இருக்குது அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த சிச்சுவேஷனை என்னுடைய சப்ஸ்கிரைபர், என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸோடு நான் ஷேர் பண்ணன்றது ரொம்ப பெருமையாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஆல், தேங்க்யூ.